அவர்களுடைய அறியாமையின் நினைவுகளை கூட அவர் அறிந்தார். ஆனால் அவர்கள் மீது இவர் நோக்கமா இருந்ததுனால தான் அவர் கூடவே இருந்து அப்பத்தை பிட்கையில தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய வார்த்தையினால அந்த அறியாமையை அவர்களிடத்துல நீக்கி. இன்றைக்கு சொல்றேன், this is the only book that will remove the ignorance from us. இன்றைக்கு இயேசுப்பா நம்ம கூட இருக்கிறதே சம்டைம்ஸ் பிசாசானவன் கண்களை கொண்டு மறைச்சிடுறான். Amen. அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். Amen. He will talk all sorts of nonsense into your ears. அதனால என்ன ஆகுதுன்னா we restrict God and we underestimate his power. Yes. இதுதான் அறியாமை. நான் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம லிமிட்டேஷன் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு we create a limitations and underestimate பண்றோம். இதுதான் ஆண்டவர் செய்வார், எல்லாத்தையும் செய்ய மாட்டார். எப்போ இந்த அறியாமையிலிருந்து என்ன கர்த்தர் விடுவிச்சாரோ அந்த லிமிட்டேஷன்ஸே இல்லைங்க. the power flows. அதான் dunamis power, அதுதான் authority, அதான் grace, அதான் faith. இதெல்லாம் எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா இந்த அறியாமை நீங்காம இது எதுவுமே ஒர்க் ஆகாது. we should never be ignorant. என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் உயிருள்ளவர், அவர் உயிருள்ளவர். Never ever underestimate the power of God. நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் நிறைந்தவர். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ignorance, அந்த அறியாமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை இந்த ரெண்டு சீஷர்களுக்கும் அன்றைக்கு தந்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் he is here to remove the ignorance of us. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில அறியாமைகள், சத்ருவானவன் மூடி மறைத்து வைத்திருக்கிற அறியாமைகளை கர்த்தர் எடுத்து போடும்படியாகவே இங்க வந்திருக்கிறார். ஆமென். ஒரு சில ஏரியாஸ்ல we are very strong but not in all areas. all areas of lifeல இல்லங்க, we are ignorant in certain areas. அந்த எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வர போகிறார் இன்றைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். அப்பத்தை பிட்கையில் தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவர் கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென். அறியாமையை கர்த்தர் நீக்கினார். you are going to see into the depths. ஆமென். இந்த பார்வை நமக்கு வேணும். ஆமென். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை தெரிஞ்சது, அவரால் குணமளிக்க முடியும்ட்டு. கூட இருந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க, உற்று போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றாங்க. பர்த்திமேயு குருடனுக்கு கண்ணு தான் தெரியல, ஆனா அறியாமையின் கண்கள் இல்ல அவனுக்கு. he was open. his eyes, மன கண்கள் திறந்திருந்துச்சு, விசுவாச கண்கள் திறந்திருந்துச்சு. he was so strongly believed that God can open his eyes. அதனால தான் அவன் போகும்போது தன் மேல் வஸ்திரம் இனி தேவையில்லை, பிச்சை எடுக்கிற வஸ்திரம் தேவையில்லைன்னு கழட்டி வச்சுட்டு போனான். ஆனா கூட இருந்த சீஷர்கள், கூட இருந்தவங்க அதட்டுறாங்க, சத்தம் போடாத, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படிதான் சம்டைம்ஸ் we ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுக்கிறோம். இல்லைங்க, நாம் ஆண்டவர் பெரியவர். இன்றைக்கு அந்த அறியாமையை கர்த்தர் நீக்கும்படியாகவே உயிர் தெழுந்தவராக நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கார். ஆமென். நிறைய அறியாமை இருக்குது. அந்த ஜனங்க சொல்றாங்க, அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இன்னைக்கும் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்தை எடுத்து நீங்க அப்படியே ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா he speaks to you. the God whom we worship is a God who speaks. நம்ம எப்படிங்க ஜெபம் பண்றோம்? அவர் லிசன் பண்றார், அதனால தான் ஜெபம் பண்றோம். he listens. I mean he answers. ஆமா, அவர் உயிருள்ளவர். சங்கீதம் 115 அவரை குறிச்சு போடுது. அவர் காண்கிற தெய்வம், அவர் கேட்கிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் அன்றைக்கு வந்தது அறியாமையின் இருளை நீக்குவதற்காக. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் உயிர் உள்ளவராக நம் மத்தியில இருக்கிறார். He is an all powerful God. Yes. அவர் எல் ஷடாய். எல் ஷடாய். See கூட. ஆமென். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன்.
அவர் எல் ஷடாய், he is an all powerful, அவர் almighty தேவனா இருக்கிறார். Amen. அவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். Amen. இந்த அறியாமைய நீக்கும்படியாகவே இன்றைக்கு உயிருள்ள கர்த்தர் நம்மளை சந்திக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்களை சந்தித்த உடனே உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். Amen. கொழுந்து விட்டு எரியும் பொழுது உங்க அறியாமை உங்களை விட்டு நீங்கும். இதற்கு அவர் சாட்சியா இருக்கிறார். ஆமென். நிச்சயமா எல்லா அறியாமைகளை இக்னோரன்ஸையும் நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போட போகிறார். ஆமென். நான்கு காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1, ஆண்டவர் உயிருள்ளவராக தம்மை வெளிப்படுத்தின போது முதல் நபருடைய வாழ்க்கையிலிருந்து எதை எடுத்து போட்டார்? சத்தமா சொல்லுங்க. அழுகைய கண்ணீரை எடுத்து போட்டார். சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1 எது? கண்ணீரை எடுத்து போட்டார் ஆண்டவர் உயிருள்ளவராக வெளிப்படுத்தின பொழுது. இரண்டாவது என்ன சொல்லுங்க? பயத்தை எடுத்து போட்டார். ஆமென். சூப்பர், வெரி குட். நம்பர் 3 சொல்லுங்க. சந்தேகத்தை எடுத்து போட்டார். ஆல் டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். நம்பர் 4 என்ன சொல்லுங்க? அறியாமையை எடுத்து போட்டார். இக்னோரன்ஸ் கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமென். Hallelujah. Hallelujah. One last. And a very important, last but not the least அப்படினு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் நடந்துச்சு இந்த கடைசியில. இந்த பயத்தோட இருந்தாங்க, சந்தேகத்தோட இருந்தாங்க, இதெல்லாம் ஓகே. பட் இந்த பயம், சந்தேகம், மனக்கவலை இதனுடைய விளைவாக பேதுரு ஒரு காரியத்தை, பேதுரு மாத்திரம் இல்லை, ஒரு கூட்ட சீஷர், ஒரு 7 பேர் சேர்ந்து they made the wrong decision. ஆண்டவர் பேதுருவை பார்த்து முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? you are chosen சொல்லிட்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? இனி நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபரை கொடுத்தார். ஒரு காலிங் அவன் மேல வச்சிருந்தார். ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபர். எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலில் மீன் பிடிச்சு கொண்டிருந்த பேதுருவுக்கு கடலை விட்டு கரையில ஒரு ஜாப கொடுத்துட்டார். கடல்ல பிடிச்சிட்டு இருந்தது மீன், கரையில பிடிக்க போறது மனுஷனை. இது ஜாப் அப்படின்னு சொல்றதை விட காலிங். இதுதான் அழைப்பு, தேவ அழைப்பு. தேவ அழைப்பு இருக்கிறவங்க they have to make a big leap sometimes. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தவனுக்கு கரையில் என்னங்க தெரியும்? அவனுக்கு ஒரு வேலையும் தெரிஞ்சிருக்காது. கரையில் அவனுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் எதுக்குள்ளே தான்? கடலுக்குள்ளே தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருந்த ஆண்டவரை அறியாதிருந்த பேதுரு மீண்டுமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்க்குறோம். மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனோடு கூட 7 சீஷர்களும் மீன் பிடிக்க செல்றாங்க. அங்கே தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவை இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து ரீக்ரியேட் பண்ணோம். லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோவோட கூட சேர்த்து இன்னைக்கு அதே மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணுறோம். வேற லெவலுங்க. ஆண்டவர் ரீக்ரியேட் பண்றாருங்க. லூக் சாப்டர் 5ஐயும் ஜான் சாப்டர் 21ஐயும் நீங்க பாத்தீங்கன்னா ரீக்ரியேஷன் ஆஃப் சேம் சிச்சுவேஷன். லூக் சாப்டர் 5ல பேதுருவை கூப்பிடும் பொழுது ஆண்டவர்கிட்ட பேதுரு பேசும்பொழுது இரவெல்லாம் வலைய போடுறாரு, மீன் கிடைக்கல. இவன் என்ன பண்ணிட்டான்? கரையில தான் இருக்க வேண்டியவன், மனுஷனை தான் பிடிக்க வேண்டியவன், திரும்பி எங்க போயிட்டாரு? கடலுக்கு போயிட்டாருல. நான் தான் இயேசுன்றதை நேராக சொல்லாமல் he is recreating the same picture. இன்னைக்கு எப்படி லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து பெட்ரோனாஸ்க்கு முன்னாடி இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து நாங்கள் வச்சுருந்தோமோ அதே நாங்கள் ரீக்ரியேட் பண்ண மாதிரி அவர் அன்னைக்கே ஒரு செல்ஃபி வச்சுக்கிறார். யார் கூட தெரியுமா? பீட்டர் கூட. எப்படி தெரியுமா? நைட்டெல்லாம் நீ மீன் பிடி தலைவா, ஒரு மீனும் மாட்டாது உனக்கு. கரெக்டா? ஆமாம். நைட்டெல்லாம். அன்னைக்கும் நீ வலைய போடுன்னு சொன்னது யாரு? ஜீசஸ் தான். ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொன்னாரு. அவர்தான். இன்னைக்கும் வலைய போடுன்னு சொல்றது யாரு? ஜீசஸ் தான் சொல்றாரு. ஜீசஸ் தான். அங்க பாருங்க, கூட இருக்கிற 6 பேருக்கு அவர் ஜீசஸ்ன்னு தெரியலங்க. பிள்ளைகளே உங்களிடத்துல ஏதாவது இருக்குதான்னு எங்க இருந்து தான் கேட்கிறாரு தெரியுமா? ஜீசஸ் கரையில இருந்து தான் கேட்கிறாரு. கடல் இல்லை, அவர் கரையில தான் இருக்கிறார். அவர் என்னைக்குமே மாற மாட்டார். அவர் சொன்ன மாதிரியே இருப்பார். நம்ம தான் அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். அவர் மாறவே மாட்டார். ரொம்ப நல்லவர். அவர் கரையில் நின்று பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் அதான் ஒன்றும் இல்லையே, அதான் ஒன்றும் இல்லையே. அப்புறம் சொல்றாருங்க, வலையை நீங்கள் போடுங்கன்னு சொல்றாரு.
இப்போ மாட்டுது கரைக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு 153 மீன்கள். அதை வந்து சிக்னிஃபிகண்டா எப்படி சொல்றாங்கன்னா, அந்த கடல்ல அவங்க மீன் பிடித்த அந்த கடல்ல அவ்வளவு வகை தான் இருக்குதான். 153 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குமா அந்த கடல்ல. அவ்வளோ ஸ்பீஷீஸும் கரெக்டா வந்து மாட்டுச்சு. எதுக்கு அடையாளமா இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல வெவ்வேறு ஜாதியான மக்கள் இருந்தாலும் நான் சொல்லி நீ வலைய போட்டனா அந்த வலைக்குள்ள எல்லா ஜாதி ஜனத்தையும் உன் கையில கொடுப்பேன்ற அடையாளத்தை தான் கர்த்தர் அங்க வச்சார். அங்க மீன் வலைய போட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் பீட்டர்ஸ் லைஃப்ல திரும்பியும் வலை போட்டதை நம்ம பார்க்கவே இல்லைங்க. எஸ், காட் கடல்ல வலை போடல, கடல்ல வலை போடல, அங்க போடல, கரெக்ட், இங்க போடல. ஆனா God is repositioning him to his calling, original calling. Today God is speaking to you. இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு விட்டுட்டு நிறைய நேரங்களில நம்ம விலகி போயிடுறோம். ஏன்னா அவருடைய அழைப்புல நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்ல, நம்மளுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. காலிங் என்னைக்கும் கம்ஃபர்டபிளா இருக்காது தலைவா. இப்போ சொல்றேன் பாருங்க, காலிங் will never be easy. It takes a life. David was called as a king. Daniel was called as a prime minister. Joseph எப்படி தெரியுமா அழைக்கப்பட்டிருந்தாரு? கவர்னரா. You are called for your lifetime purpose. Yes, you are called, and it's never comfortable. கம்ஃபர்டபிளா இருக்காது தலைவா. அது எதுவும் எப்பவுமே கம்ஃபர்டபிள். அந்த கம்ஃபர்ட் இல்லாததுனால ஒரு சில நேரங்களில் நாம நம்மளுடைய அழைப்பை விட்டு விலகி போகிற நேரத்துல உயிரோடு எழுந்த கிறிஸ்து நம்மளை சந்திச்சிட்டாருன்னா he will reposition us back to our calling. அங்க ஒரு பார்பிக்யூ நடக்கும். அங்க ஒரு பார்பிக்யூ நடந்துட்டு அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை பார்த்துட்டு நான் இருந்தேன்னா என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கு கோவம் வந்துச்சு. என் நெருக்கமாக இருக்கிற சர்க்கிளில் இருக்கிற ஒரு 12 பேர் கூடவே இருந்திருக்கிறோம், எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். விட்டுட்டு வந்துட்டு அந்த வேலையை அவங்க செய்யலைன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கோன்ட்டு நான் பார்த்தேன். ஒரே அடி போட்டு டேய் புத்தி இருக்கா அவனுக்கு நான் கேட்டிருப்பேன். ஆனால் ஜீசஸ் பீட்டரை பார்த்து கேட்ட 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரே விஷயம் தான் கேட்டார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. The one who has called you is calling you for your calling. Superல, the one who has called you is calling you to resume your calling again. Amen. Wow. என்ன நோக்கத்துக்காக நீங்க பிறந்தீங்கன்ற அந்த நோக்கத்தை அறிஞ்சு அந்த நோக்கத்தில் திரும்பவும் நிற்க வைக்கணுன்ற ஆசை தான் ஆண்டவருக்கு. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். God has called you. எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம் சார். ஒரு டிரைவராக யார் வேணாலும் இருக்க முடியும். ஒரு சின்ன வேலை எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஒரு டீச்சராக எல்லாரும் இருந்துட முடியும். ஒரு பாட்டு எல்லாரையும் பாட முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், உங்களை ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்கள் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். Amen. இட்ஸ் ஆர்டைன்டு காலிங். இதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. பேதுருவை அப்படி தான் அழைச்சார். பேதுரு மேலே தான் சபையை கட்டுவேன்னு சொன்னார். பேதுரு மேலே தான் அப்படி தான் உங்களை ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் பீட்டரை பார்த்து அந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணிட்டு சொல்கிற வார்த்தை, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டுட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக சந்தித்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு we trust and believe, நாங்க விசுவாசிக்கிறோம்,
உயிரோடு எழுந்திருந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியில இந்த ஆராதனை வேளையில அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவரை சந்திக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டதாக தான் இந்த இடத்தை விட்டு நீங்க போக போறீங்க. இனி கண்ணீர் இருக்க போறது இல்ல, இனி கண்ணீர் இல்லை, இனி டவுட்ஸ் இல்ல, இனி சந்தேகங்கள் இல்லை, இனி பயம் இல்ல, இனி பயம் இல்லை, இனி அறியாமை இல்லை. எஸ், இனி உங்களுடைய காலிங்ல இருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்ல, பின்மாற்றம் இல்லை. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நிச்சயம் நான் நம்பிக்கையோடு கூட ஓட போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஓ God has called me. எத்தனை பேர் அதை நம்புறீங்க சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், அழைச்சவர் அபிஷேகிச்சிருக்கிற. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்ன அழைச்சிருக்கிறீங்க, என்ன அபிஷேகிச்சிருக்கிறீங்க, என்ன நம்பி இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். God has entrusted you for a project. ஏதோ ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்காக உங்க குடும்பத்தை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து சோதரிங்க பார்க்கலாம். God has entrusted you. அதற்கு விரோதமா இருக்கிற டவுட்ஸ், அதுக்கு விரோதமா இருக்கிற அவிசுவாசம், அதுக்கு விரோதமா இருக்கிற அறியாமை, அதுக்கு விரோதமா இருக்கிற கலக்கங்கள் எல்லாத்தையும் God is changing here right now. I strongly believe this message is for you. I strongly believe this message is for you. I prophesy. நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். என் சபையில கர்த்தர் மீண்டும் உன்னை உன் நிலையிலே நிறுத்துகிறார். ஆமென், ஆமென். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராய் சந்திச்சாரோ அவர்கள் எல்லாரும் காமனா செஞ்ச ஒரு விஷயம், they followed Jesus and they spread the news, the good news of Jesus, living God. Amen. அவங்க சொன்ன எல்லா சர்மன்ஸ்லயும் அவங்க பேசின எல்லா நபர்கிட்டயும் உயிருள்ள இயேசு குறித்து தான் பேசுறாங்க. ஆமென். மரித்த இயேசு பத்தி பேசல, உயிருள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். Why your life is blessing நீங்க சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நீங்க சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏன் உங்க வாழ்க்கையில பயம் இல்ல நீங்க சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லணும்னா, இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிடலாம். ஆமென். குழப்பமே வேணாம். Jesus is with me. The risen Lord is with me. அவர் உங்க கூட இருக்கிறாருன்னா நீங்க நடக்கும்போது, எம்மாவூர் டீச்சர் நடக்கும்போது he walk with them. He is going to walk with you. Amen. அவர் அவங்கள திடப்படுத்தினார். He is going to strengthen you. Amen. நடக்க போறது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெngtheனும் பண்ண போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என் கூட இருக்கிறத உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. சொல்லணும், சிஸ்டர் உங்க கூட ஆண்டு இருக்கிறார் சிஸ்டர், ஏதோ நடக்குது, something is happening. நிச்சயம் வெளிப்படும். ஏன்னா you are reflecting his love, you are reflecting his power, amen, you are reflecting his authority. இதெல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா சீஷர்கள் போன இடமெல்லாம் ஒரு அசைவு இருந்துச்சு, ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. உலகத்தை கலக்குகிறவர்களா நீங்க இருப்பீங்க. இங்கேயும் வந்துட்டாங்கன்னு உங்களை பார்த்து சொல்வாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, you are not in the receiving side of a miracle. Remember, you are the miracle. Oh, you are the miracle. You are searching the miracle outside. ஆனா இன்றைக்கு நீங்க தான் அந்த அற்புதம். ஏன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் உங்களோடு கூட இருப்பதனால ஆமென். உங்களுக்கு அந்த அற்புதத்தை வேற எங்கேயும் நீங்க தேட வேண்டாம். ஆமா. You will see the glory of the risen Lord in your lives. நாங்க பேசின இந்த 5 கூட்டத்தாரும் அவங்க தான் மிராக்கிளா இருந்தாங்க. ஆமென். மகதலேனா மரியாள் was a miracle. ஆமென். தோமா was a miracle. Peter was a miracle. இவங்க மிராக்கிளா மட்டும் இல்ல, they are miracle workers ஆ மாறிட்டாங்க. ஆமென். When you understand that you are a miracle, then you will become a miracle worker. ஆமென். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுனால எங்க சென்றாலும் அந்த அற்புதம் நடக்கும். பேதுரு நடந்த இடத்துல அவர் நிழல் பட்டு சுகமானார்கள். ஆமென். அவருடைய உருமால்கள், அதாவது கர்ச்சீஃப் எடுத்து போட்டாங்க, அற்புதத்தை பெற்றாங்க. today God is going to do some supernatural miracles where we live. Amen. இதை எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்களேன். Don't underestimate and don't restrict God's power in your life. Amen. Just give. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உயிர் உள்ளவராக எனக்கு உங்களை காமிங்கன்னு சொல்லுங்க. இந்த சந்திப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம், இப்போ நடக்கலாம், உங்க வீட்டில் நடக்கலாம், உங்க ஆஃபீஸில் நடக்கலாம். பட் ரிமெம்பர், ஐ வாண்ட் டு மீட் யூ லார்ட். கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க பிரச்சனை என் கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நீங்க
ஒரு மகிமையோடு கூட தான் போறீங்க. நோ மோர் டவுட்ஸ். சொல்லுங்க, நோ மோர் டவுட்ஸ். No more doubts. நோ மோர் ஃபியர். No more fear. நோ மோர் டியர்ஸ். No more tears. No more ignorance. Ignorance. And no more backsliding. Amen. No more never 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 never. பின்மாற்றமும் இல்லாத படிக்கு. Amen. சொல்லுங்க, முன் வெச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Hallelujah. Hallelujah. We are going to pray for you right now. Jesus. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த காலிங்ல இருக்கிற உங்களுக்கு உங்க பர்பஸ் பெருசா தெரியாம இருக்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது பர்பஸ் சின்னதாக தான் சார் இருக்கும். டாக்டர் படிக்கிற பிள்ளை எங்கே தான் ஆரம்பிக்கணும்? 12 கிரேட்ஸ் படித்து முடிக்கணும். அப்போ தெரியாது அது டாக்டர்ன்ட்டு. பட் அ டே வில் கம், ஷி வில் ஷைன், ஹி வில் ஷைன் அஸ் அ டாக்டர். இது உங்கள் மேலே வச்சிருக்கிற பர்பஸ். நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் காலிங்கில் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஓ, பேதுரு அப்படியே இருந்துடல, பேதுரு அப்படியே இருந்துடல. கர்த்தர் எல்லா டவுட்ஸையும் மாற்றி போட்டார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பை கர்த்தர் பிளஸ் பண்ண போகிறார். ஓ, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஐ ஹேட் சம் டவுட்ஸ், ஐ ஹேட் சம் questions. கண்ணீர் இருந்துச்சு, நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், இக்னோரண்ட்டாக இருந்தேன். என் காலிங்கில் நான் இன்னும் ஃபுல்லாக போகாமல் இருக்கிறேன். கர்த்தர் என் கூட பேசினார். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்களேன். யாரோடலாம் கர்த்தர் பேசுகிறார் தைரியமாக கை உயர்த்துங்க. இது யாருக்கும் காமிக்கிறதுக்காக இல்லை, இது கர்த்தருக்காக. தேங்க்யூ. அப்போ அப்படியே எழுமி நிற்கலாமா? அப்படியே எழுமி நிற்கலாமா? we are going to just pray. கரங்களை நல்லா உயர்த்தி, யாரெல்லாம் கரங்களை உயர்த்துனீங்களோ கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவர் இடத்துல அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, ஐ லவ் யூ லார்ட். அவ்வளோதான். நான் உண்மை நேசிக்கிறேன்றதை மட்டும் சொல்லுங்க. உங்களை நான் நேசிக்கிறேன்றதை மட்டும் சொல்லுங்க. ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட். உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உங்க அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே. பேதுரு சொன்னது போல நம்மளும் சொல்ல போறோம். கொஞ்ச நேரம் நல்லா வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட போறோம். நல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ கரங்களை நல்லா தட்டி, ஓ ராபா காபா லா ராதா ராபா பாபா. ஹalleluya. நல்ல பலமா இன்னும் பலமா. எல்லா கட்டுகள் உடைவதா, எல்லா அவநம்பிக்கைகள் முறிவதா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், நல்ல துதிங்க பார்க்கலாம். கரங்களை நல்லா தட்டி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். Jesus. பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. Let all ignorance move out from our spirits, souls and our houses.
In the name of Jesus. ஷேக பல ராத்தூரா பாபா. நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் அவர்கள் நிலையிலே அவர்களை நிறுத்துகிறதுக்காக, என் ஜனங்களை நிறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லா பகாரா பதோஷேத ரீபா பாபா. No more doubts. Yes Jesus. Oh, thank you Lord. இதெல்லாம் டெம்பரரியான சிச்சுவேஷன் தான். All these temptations and tests are temporary. கர்த்தர் அவைகளிலிருந்து விடுவிக்கிறார், கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா இக்னோரன்ஸும் வெளியேறினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா அவிசுவாசங்கள் நீங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு 3 முறை சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் நம்புற ஆண்டவரே. என்னை குறித்து நீங்க என்கிட்ட சொன்னதை நான் நம்புற ஆண்டவரே. என் சந்ததியை குறித்து பேசுனதை நான் நம்புற ஆண்டவரே. என் பிள்ளைய குறித்து சொன்னதை நான் நம்புற ஆண்டவரே. என் ஊழியத்தை குறித்து சொன்னதை நான் நம்புற ஆண்டவரே. I trust in you Lord. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா வாக்கு மாறாது, வார்த்தை மாறாது, வார்த்தை விட்டு கொடுக்காது. ஏன்னா வார்த்தை அவர் கொடுத்தது, வாக்கு அவர் கொடுத்தது. நான் மாற மாட்டேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா. நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். No more tears. No more tears. No more fears. No more ignorance. No more doubts. I will walk and no more backsliding on my calling. No more backsliding. Amen. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்க நாமத்துல என் ஜனங்களை மனதார நான் வாழ்த்துறேன் ஆண்டவரே. ஓ கர்த்தர் சில குடும்பங்களை இப்போ bless பண்றார். நீங்க நம்புறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நம்பிக்கைக்காக கர்த்தர் அடுத்த 3 மாசத்துல நீங்க நம்பின காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க போகிறார். நன்றி அப்பா. நன்றி. கர்த்தர் கண்ணீர் எல்லாத்தையும் மாற்றுகிறார். நன்றி அப்பா. நன்றி. குறைகள் எல்லாம் மாறுகிறது. Lord, I speak abundance. I speak miracles. I speak peace. I speak deliverance. I speak healing in the name of Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இரு. நன்றி அப்பா. நன்றி. Let the restoration begin now. Let the hope work in their life now. நம்பிக்கை உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். You are a miracle. You are a miracle. You are a miracle in the name of Jesus. அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் நீங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ கட்டுகள் அறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் நீங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நெகட்டிவ் மைண்ட் செட்ஸை எதிர்த்து பேசுகிறேன், எதிர்த்து பேசுகிறேன், எதிர்த்து பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். எங்க ஊழியக்கார ஐயாக்காக, ராபர்ட்ஸ் பாண்டியன் ஐயாக்காக, அம்மாக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக சோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கிளை திருச்சபைகளுக்காக சோத்திரம், ஊழியக்காரங்களுக்காக சோத்திரம், மூப்பர்களுக்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க. திருச்சபையின் மூலமாய் நடைபெற எல்லா நன்மையான ஊழியங்களுக்காக நன்றி. பலிபீடத்தில் நின்று இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Let them receive the same hope and same blessing. In the name of Jesus we bless, and in the blood of Jesus we cover them. In Jesus' name we pray. Amen. 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 Thank you and God bless.